நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆமா, அந்த மேனேஜர் எப்படி? இவன் அந்த அளவுக்கு ஒருத்தல மேடம். ஹே மேனேஜர். எஸ் மேடம். ஆமா, மீட்டிங்கோட அஜெண்டா எங்க? அது வந்து மேடம். உன்னதான் அஜெண்டா எங்க? சொல்றேன் மேடம். பிரேயர் முடிஞ்சதும் எம்டியோட ஸ்பீச், அதுக்கப்புறம் அஞ்சனாவுக்கு பாராட்டு விழாவும் அவார்ட் ஃபங்க்ஷனும், அப்புறம் யூனியன் லீடர்ஸோட ஸ்பீச். பேப்பர் எங்க? என்கிட்ட இருக்கு மேடம். மாபெரும் வெற்றி பெற்ற மாணவி அஞ்சனாவுக்கு பாராட்டு விழா. அந்த பெண்ணை கூட. இந்த பாராட்டு விழாலாம் வேண்டான்னு சொன்னல. என்ன சொல்றது கேட்க கஷ்டமா இருக்கா? இல்ல மேடம், இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டிசைட் பண்ணது மேடம். அவார்ட வேணா அவ வீட்டுக்கே அனுப்பி வச்சிருங்க. மேடம் அப்படி பண்ணலாமா? நான் சொல்றது கேட்க மாட்டீங்கன்னு எம்டி கிட்ட சொல்லிடுறேன். ஐயோ வேணாம் மேடம். போ. அப்புறம் இதெல்லாம் ஆண்டி கிட்ட சொல்ல வேண்டாம். ஓகே மேடம். அஞ்சனாவுக்கு பாராட்டு விழாவா? என் முன்னாடி அவ வெறும் புழுதா. நீங்க சொன்னது சரிதான் மேடம். பூச்சி புழு எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். நம்ம போய் டாக்டரை பார்க்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்ப வர காய்ச்சலெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது. புதுசா வருது. அதுதான் பிரச்சனையே. என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்க 1000 டெஸ்ட் ஹாஸ்பிட்டல்காரங்க நல்லா சம்பாதிப்பாங்க. என்ன டெஸ்ட் எடுக்க சொன்னாலும் பயந்துகிட்டு எடுக்க தானே செய்யறோம். ஆமாமா, வருஷத்துக்கு ஒரு காய்ச்சல் வந்தா போதும். கடன் அடைக்க 2 வருஷம் கஷ்டப்படணும். உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனா போதும். ஆஞ்சியோகிராம்ல இருந்து சிடி ஸ்கேன் வரைக்கும் எல்லாத்தையும் எடுப்பாங்க. பாத்துக்கோ. அக்கா, நீங்கெல்லாம் வரலையா? அஞ்சனா, உன்னை பாராட்டுறதையும் பரிசு வாங்குறதையும் பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அவார்டு வாங்கிட்டு வந்து எங்க கிட்ட காட்டணும். அஞ்சனா, Dress சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. போலாமா? அஞ்சனா, என்னாச்சு? அஞ்சனா, என்னாச்சு? உனக்கு சுத்தமா முடியலையா? சரி வா, நம்ம போய் டாக்டர் பார்க்கலாம். இல்ல பரவாயில்ல, நம்ம போலாம். அஞ்சனா, நான் சொல்றதை கேளு. வேண்டாம், வா நம்ம போலாம். வா. சரி வா. எனக்கு ஒண்ணும் இல்ல. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. சார் வாங்க சார். வணக்கம். ஹலோ சார். ஹலோ. வணக்கம் சார். ஹலோ சார். ரெண்டு கட்சிகளோட யூனியன் தலைவர்களை ஒன்னா பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நாங்க வேற வேற யூனியன் தான், வேற வேற கட்சி தான். ஆனா தொழிலாளர்கள் பிரச்சனைனா நாங்க ஒண்ணு. தட்ஸ் ரைட். கம்பெனி நல்லா இருந்தாதான் தொழிலாளிகள் நல்லா இருக்க முடியும். ஆமா, இப்பதான் நாங்க அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் அத்துமீறி குடிசை போட்டவங்களுக்கு நீங்க தான் ஆதரவா இருக்கீங்க போல இருக்கு. அவங்கள காலி பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஓட்டு பேங்க் போயிடும்ல. அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ராஜு சார், என் மச்சான் டிகிரி முடிச்சிட்டான், அவனுக்கு ஒரு வேலை. எம்டி கிட்ட சொல்றேன். மீட்டிங்க்கு நேரமாச்சு, வாங்க உள்ள போலாம். சரி போலாம், நீங்க வாங்க. வாங்க சார். இவ என் பொண்ணு சோனா. அம்மா, இவங்க யூனியன் லீடர்ஸ். இவர் இந்திரன், அவரு தாமஸ். ஹலோ சார், உள்ள வாங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க. மேடம், மேடம், நீங்க பண்ண அரேஞ்ச்மெண்ட பார்த்து எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. மேடம், நான் பர்சனலா ஒரு விஷயம் சொல்லலாமா? என் ப்ரொமோஷனை பத்தி சொல்லியிருந்தேன், அதை பத்தி நீங்க. சொல்றேன். தேங்க்ஸ் மேடம். ப்ரோக்ராம் ஆரம்பம் ஆயிடுச்சுனா யாரையும் உள்ள விட வேண்டாம். அவ வந்துட்டாளா? யாரு? அஞ்சனாவா? ஆமா, அந்த திமிர் புடிச்சவதான். பாத்துக்கிறேன். உள்ள வர விடாம நான் பாத்துக்கிறேன் மேடம். அஞ்சனா, உன்னால முடியுமா? ஒரு 5 நிமிஷத்துல நம்ம போயிடலாம். கொஞ்சம் ஸ்பீடா போலாமா? சீக்கிரமா வா. ஏய் வேண்டாம், நான் சொல்றதை கேக்குறியா? நம்ம கம்பெனி ஹெல்த் சென்டருக்கு முதல்ல போலாம். உன்னால நடக்க முடியல. என்னால முடியும். நான் அந்த பிரைஸ வாங்கி ஆகணும். ஏன்னா நான் கண்ட மிகப்பெரிய கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. என்னோட கல்வி கனவோட கடைசி மைல்ஸ்டோன். வா போலாம், வா. சார் இதெல்லாம் பாருங்க சார். ஓகேவா சார்? ஓஹோ, இதுதான் சார் உங்களோட ஸ்பீச். அப்புறம் எம்டி வெயிட் பண்றாங்க. ப்ரோக்ராம் அஜெண்டா என்னன்னு சொல்லுங்க. எம்டியோட ஸ்பீச், அப்புறம் யூனியன் லீடர்ஸோட வாழ்த்துறை சார். +2ல அதிக மார்க் எடுத்த பொண்ணுக்கு அவார்டு கொடுக்கறதா சொன்னாங்க. அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதா யாரோ சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். அதான். அது இருந்துச்சு டாடி. அந்த பொண்ணு இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டா. இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். அப்ப மத்ததெல்லாம் ஸ்பீட் அப் பண்ணுங்க. ஓகே, போலாம். ஓகே சார். அஞ்சனா, நம்ம திரும்பி போலாம். உன்னால நடக்க கூட முடியல. மாட்டேன். இப்ப நடக்க போற நிகழ்வு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஐயோ, ஃபங்க்ஷன் தொடங்கிடுச்சு போல இருக்கு. கடவுள் வாழ்த்து பாடுறாங்க. அவசரப்படாத. அவார்டு கொடுக்கறதுக்குள்ள நீ போனா போதும்ல. அப்படி இல்ல, நம்ம சீக்கிரமா போனோம்ல. கேட்க மாட்டேன். வெல்கம் எவ்ரிபடி. மல்லிகா மேடம் எம்டி ஆனதோட முதலாம் ஆண்டு விழா இப்ப ஆரம்பமாக போகுது. முதல் நிகழ்வா நம்ம கம்பெனி எம்டி மல்லிகா மேடத்தை மேடைக்கு அழைக்கிறோம். மேடம், சரி, நான் ஸ்டேஜுக்கு போறேன். அவ வந்தானா என்ன ஆனாலும் சரி உள்ள விடக்கூடாது. மேடம், பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அவளை உள்ள வர விடாம நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம கம்பெனியோட முக்கியமான பில்லர் ராஜேஷ் சார ஸ்டேஜுக்கு வருமாறு அழைக்கிறோம். பொறுமையா தான் போயேன். அதான் வந்தாச்சுல்ல. சீக்கிரம் வா. ஏய், எங்க போற? ஃபங்க்ஷனுக்கு. அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இனிமே யாரும் உள்ள போக முடியாது. உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணுமா? உள்ள நடக்கிறது இவளுக்கான பாராட்டு விழா தான். அப்படி எந்த விழாவும் நடக்கல. எங்களை தயவு செஞ்சு உள்ள விடுங்க. இதுக்கு மேல யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு மேடம் ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு இங்க கெஸ்டே அஞ்சனா தான். கெஸ்டா? இன்னைக்கு என்ன மேடத்துக்கு ஸ்பெஷல் அவார்டா கொடுக்குறாங்க? தேவையில்லாம அடி வாங்காம கிளம்புங்க. முடிஞ்சா இவள கை வச்சு பாறா. நீ யார் சொல்லி இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும்டா. சண்டை வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இரு. முதலாளிக்கு தான் பயப்படணும், கண்டவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ வா போலாம். இல்லடா. சார், இந்த ஃபங்க்ஷனோட இன்விடேஷன் இது. அத நீயே வச்சுக்க. உன்னை உள்ள விடக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காங்க. முடிஞ்சா இவங்கிட்ட சொல்லி என்ன அடிக்க சொல்லு.
அடடா பாப்போம். இதை எனக்கான விழா வரதா உன் நெஞ்ச பொழந்துட்டு போயிருப்பேன்டா. எனக்கெல்லாம் யோகங்கிறதே கிடையாது. கஷ்டப்படுறதுக்காகவே பிறந்தவனா. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மல்லிகா மேடத்துக்கும் ராஜீவ் சாருக்கும் மற்றும் யூனியன் லீடர்ஸ்க்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லாருக்கும் பிகே குரூப் சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதோட நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தது. எல்லாம் ஓகே தானா? கரெக்டா சரி ராஜீவண்ணா, அப்ப நம்ம கிளம்பலாமா? அப்ப நான் கிளம்புறேன். ஓகே மேடம். வணக்கம் மேடம். ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளா இருந்ததுன்னு ஃபீல் பண்றீங்களா? நோ நல்ல கிராண்டா இருந்தது. இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சியும் இருந்தது. அது ஆண்டி, நான் கொடுத்த gift உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உன்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நீ கொடுத்த gift பிடிக்காம இருக்குமா? நான் இந்த gift என்னோட ஆஃபீஸ் டேபிள்ல வைக்க போறேன். இதை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வரும். தேங்க்யூ ஆண்டி. நாம இந்த டீடைல்ஸை மேடம் கிட்ட சொல்லி ஆகணும். இந்த இன்விடேஷனையும் காட்டணும். இத நீ வேணும்னே தான் செஞ்சிருக்க. நான் உன்னை வார்ன் பண்ணதுனால நீ என்ன பழிக்கு பழி வாங்கிட்ட. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணத்துல அரைஞ்சிருப்ப. பொண்ணு நான் விடவே மாட்டேடி. ஆண்டி, இவன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. என்ன கொல்லதான் நினைச்சிட்டு இருக்கா இவ. அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீ கொடுத்துக்கோ. இது என்ன பூ? நல்ல கவனமா பாருங்க. மல்லியா? முல்லையா? அரளியா? ரோசா? தெரியுதுல்ல? நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமாவே குணமாயிடுவீங்க, நடக்கவும் செய்வீங்க.
அத்தை. என்ன அத்தை, இன்னைக்கு செம்ம அழகா இருக்கீங்க. காலையில சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டாங்க. அத்தை, நாம ஒரு இடத்துக்கு இப்போ போறோம், ரிசார்ட்டுக்கு. அங்க உங்களை நான் கூட்டிட்டு சுத்த போறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அத்தை? என்ன வைஸ் சேர்மன் ஆக்கியிருக்காங்க. இனிமே நான் நல்ல பையன் ஆயிடுவேன். சிரிக்காதீங்க, உண்மையாதான். என் அன்பான அத்தையோட முழு ஆதரவும் எனக்கு வேணும். எனக்கு தெரியும் என் அத்தைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு. அதான், அதேதான். எனக்கு தெரியும் அத்தை. அத்தை, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். புது ஸ்டாஃபா? ஆமா. இது வரைக்கும் நம்ம பழகினது இல்லைல்ல? இல்ல. இனிமே நம்ம நல்லா பழகலாம், லிமிட்டே இல்லாம. எவ்வளவு மாத்திரை கொடுத்திருக்காங்க? இதெல்லாம் நானா சாப்பிடணும்? டாக்டர் சொன்னது கேட்டல, காய்ச்சல் மட்டும் இல்ல, அனிமியாவும் இருக்கான். இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டாகணும். இப்ப எப்படி இருக்கு? அவ்வளவு தூரம் நடக்க முடியுமா? வேணும்னா ஒரு ஆடு கூப்பிட்டா? அதுக்கே இன்னும் பல கிலோமீட்டர் போகணுமே. ஆட்டோல போலான்னு சொல்ற? உங்ககிட்ட முதல்ல பணம் இருக்கா? ஜீரோ. 5 காசு கூட இல்லாத ஒரு காதலன். அப்படியா? உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? சேம் பிஞ்ச். ஆஹா, அப்போ வா நடக்கலாம். அம்மா அஞ்சனா, என்னாச்சு? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல மாமா, காய்ச்சல்னால ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வரோம். ஒண்ணும் இல்லையா? விஷயம் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இப்ப அங்கதாமா போறேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சூப்பர்வைசர் தான். அவனுக்கு நான் ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு போட்டுற வேண்டியதான். ஐயோ மாமா, வேண்டாம் மாமா. இப்போ என்ன சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்காங்க, அப்புறம் டிஸ்மிஸே பண்ணிடுவாங்க. பிரச்சனை எதுவும் வேண்டாம். அதுவும் சரிதான். அவன் ராஜு சாரை காக்கா பிடிச்சு அவன் கையில வச்சிருக்கான். இருந்தாலும் அவன் பண்ணது ரொம்ப தப்பான விஷயம். சரி விடுங்க மாமா. என்ன திரும்ப வேலையில சேர்க்க வைக்க ஏதாவது பண்ண முடியுமா? ராஜு சாரை பார்த்து பேசுறேன். அவர் ரொம்ப நல்ல மனுஷமா. என்ன அவர் காலில் கூட விழறேன். அப்புறம் இன்னைக்கு நடந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். சரிம்மா. லேட் ஆயிடுச்சுன்னா அப்பா தேட ஆரம்பிச்சிருவாரு. நம்ம போலாம். இரு இரு இரு. காய்ச்சல வச்சுட்டு வெயில போறியா? இரு, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். ஐயோ வேண்டாம், நாங்க நடந்தே போய்க்கிறோம். சொல்றத கேளுமா. ஐயோ மாமா சொன்னா கேளுங்க. வேண்டாம் மாமா. வான்னு சொல்றேன்ல. மாமா என்ன மாமா நீங்க? நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். கொஞ்சம் பாத்துக்க. இதெல்லாம் எதுக்கு? பாஸ்கர் மாமா ஆட்டோ பிடிச்சிட்டு வரும்போது எனக்காக ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வருவாரு. அன்பா யாராவது எதையாவது கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது. சரியா? அன்பா நீ என்ன கொடுக்க போற? தருவேன், வேணான்னு சொல்லுவியா? மாட்டேன். கரெக்டா? நீ யாருன்னு தெரியும்டா. உன் ஆசையை நீயே வச்சுக்கோ. அதுக்கெல்லாம் இன்னும் பல நாட்கள் காத்துட்டு இருக்கணும். இருக்கேன் இருக்கேன். டாடி, ஃபுட் ஆர்டர் பண்ணட்டுமா? அதுக்கெல்லாம் முன்னாடி என்னோட ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லு. அதெல்லாம் உண்மையா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இன்னைக்கு செலிப்ரேஷன்ல நடந்த ஒரு மேட்டர் பத்தி தான். அதான் நல்லபடியா நடந்துருச்சு. ஆன்ட்டி என்ன பாராட்டவும் செஞ்சாங்க. அப்புறம் என்ன? இன்னைக்கு செலிப்ரேஷன்ல முக்கிய நிகழ்ச்சி அஞ்சனாவுக்கான பாராட்டு விழா. அது எனக்கு தெரியாது. உனக்கு அது தெரியும். இப்ப எனக்கும் தெரியணும். கமான். அஞ்சனாவை பாராட்டுற நிகழ்ச்சியும் இருந்ததுல்ல? டாடி, அது
ஆன்சர் டு மீ. டெல் மீ தி ட்ரூத். யா, இட்ஸ் ட்ரூ. அப்புறம் ஏன் அஞ்சனாவுக்கு பாராட்டு விழா நடக்கல? அவ்வளவுதான் கம்பெனில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதான் மேனேஜர் அந்த ப்ரோக்ராம் வேண்டான்ட்டாரு. மேனேஜர் சொன்னாரா? I will immediately ask him. டாடி, நான் தான் சொன்னேன். என்னன்னு? அதான் நான் சொன்னல, சஸ்பென்ஷன். இந்த அவார்டு ஒர்க்கர்ஸ்க்காக இல்ல, அவங்க குழந்தைங்களுக்காக. சங்கரன்ற தொழிலாளியோட மகள் தான் அஞ்சனா. ஷீ இஸ் எலிஜிபிள். உனக்கு தெரியும்ல, +2ல இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே அதிக மார்க் வாங்கின பொண்ணு அவ. அதுக்கப்புறம் அவ எதுக்கு காலேஜுக்கு போல? அப்பாவை பாத்துக்கிறதுக்காக. காலேஜுக்கு போய் படிச்சுக்கிட்டே வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுல இன்னைக்கு சாப்பாட்டுக்காக தேயிலை மூட்டையை சுமந்துக்கிட்டு இருக்கா. எதுக்கு டாடி ஒரு தொழிலாளி மேல இவ்ளோ சென்டிமெண்ட்ஸ்? சென்டிமெண்ட் இல்ல, மத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அப்பதான் நாமளும் மனுஷனாக முடியும். நீ அவளை கை நீட்டி அடிச்சல்ல, அப்பவே நீ மிருகம் ஆயிட்டம்மா. உருவத்துல மட்டும்தான் மனுஷி. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ண? அவளுக்கு சேர வேண்டிய அவார்டை கொடுக்க விடாம பண்ணிருக்க. ஐ ஃபீல் ஷேம் ஆன் யூ. மனுஷங்களை உயர்வாக்குறது எது தெரியுமா? வேர்வை சிந்தி உழைக்கிறது. அது அஞ்சனா கிட்ட இருக்கு. அது உனக்கு பிடிக்கல. எனக்கு தெரியும். எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல. எனக்கு அம்மா இல்லாததுனால தானே. இருந்திருந்தா நீங்க இப்படி சொல்லிருப்பீங்களா? இங்க பாருமா, தொழிலாளிகள் தான் இந்த நாட்டை உருவாக்குறாங்க, முதலாளிகள் கிடையாது. தொழிலாளர்கள் தான் முதலாளியை உருவாக்குறாங்க. அவங்களை எப்பவும் தரக்குறைவா பார்க்க கூடாது. என் செல்ல பொண்ணு, இங்க பாரு, என் பொண்ணு எப்பவும் நல்ல பொண்ணா இருக்கணும், சரியா? டாடிக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணு. உங்களுக்கு என்ன வேணும்? என் பொண்ணுக்கு பிடிச்சது. அஞ்சனாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? நேத்து அவார்டு கொடுக்காம அனுப்பிட்டாங்களாமே. நேத்து ராத்திரி நான் அவளை பார்த்தேன். பாவம், எல்லாரும் அவளை கஷ்டப்படுத்துறாங்க. யூனியன் ஆளுங்க ஏன் எதுவும் கேட்கல? யூனியன் ஆளுங்களா? அவங்க வாழ்றதே முதலாளிங்க படத்துல தான். அங்க பாருங்க, அஞ்சனா வரா. காய்ச்சல் எப்படி இருக்குமா? இப்ப பரவாயில்லக்கா. இப்ப எங்க போற? கடைக்கு போறேன்க்கா, அரிசி வாங்கணும், அதான். என்ன அஞ்சனா, நேத்து அவார்டு கொடுக்கலையாமே? ஏழைங்களுக்கு பரிசெல்லாம் கொடுக்க மாட்டாங்கக்கா. அவார்டு வாங்க போனா மேடத்தையும் அடிச்சுதா சொல்றாங்க. அவங்க சொல்றதுதான் உண்மை. நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லையே. உன்னை எப்ப வேலைக்கு திரும்ப சேர்த்துக்க போறாங்க? பாஸ்கர் மாமா தான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சரி, நான் கிளம்புறேன். சரி அஞ்சனா, சரி. அக்காவை நேத்து அந்த ராட்சசி அடிச்சிட்டாளாம். அம்மா பேசிட்டு இருந்தது நானும் கேட்டேன். அவளை பார்த்தா சும்மா விடக்கூடாது. அவளை ஏதாவது ஒரு பள்ளத்துல புடிச்சு தள்ளி விடணும். ராட்சசி அஞ்சனாக்கா அழகா இருக்காங்கல்ல, அதான் பொறாம. ஏய், எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? அக்கா, உங்களை அந்த ராட்சசி அடிச்சால? ராட்சசியா? அது யாரு? அந்த ராஜு சாரோட பொண்ணு சோனாவா? அவளை நாங்க விட மாட்டோம். உங்களுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. வயசுக்கு பெரியவங்கள அவன்லாம் சொல்லக்கூடாது. நல்ல பசங்களுக்கு அது அழகு இல்ல. உங்களை அடிச்சவ எங்களை நல்ல பொண்ணுன்னு சொல்ல வேண்டாம். நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க தானே, அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? அஞ்சனாக்கா, நீங்க படிச்சு பெரிய ஆயிட்டீங்களா? நான் இதுக்கப்புறமும் படிப்பேன். அருணுக்கு வேலை கிடைச்சதோ என்ன படிக்க வைப்பாரு. சரி, எல்லாரும் சேட்டை பண்ணாம வீட்டுக்கு போங்க. பாய்.
ஐடியா பண்ணலாம். என்ன ஐடியா? நற்கரண செடி. இது சூப்பர் ஐடியா. வாங்க 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 எல்லாரும் வாங்க. எங்கடா ஒண்ணு தேடுறானோல்ல. டேய் அந்த செடி இங்க இருக்கு. பார்த்து பறிக்கணும். உடம்புல பட்டா சுரிஞ்சு செத்துருவோம். வாவ் பியூட்டிஃபுல். ஹலோ மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன? சும்மா பேசி பழகலான்னு வந்தோம். நான் ஜுவானா. நீக்கா. ஆஹா. என்னோட பேரு தேஜு மஹி. அலன். ஜெகன். எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க எங்களோட அன்பு பரிசு. Thank you. நல்ல வாசனையான பூ. அப்பப்ப மோந்து பாருங்க. நல்லா இருக்குமா? நீங்க மோந்து பார்த்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க கிளம்புறோம். ஓகே பை. மோந்து பாருங்க. பாத்தியா ராட்சசி சொரிய ஆரம்பிச்சுட்டா. Tina, madam, call the manager. Tina. Yes, madam. இந்த பேஜஸ் எல்லாம் போட்டோ எடுத்து வை. Okay, madam. மேடம் என்னையா இதுல கிறுக்கி வச்சிருக்க? உன்னால இங்க வேலை பார்க்க முடியலன்னா go to hell. இதையெல்லாம் பொறுக்கிட்டு போ. போய் கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வா. உட்காருங்க ராஜீவண்ணா. நம்ம பிளான்டேஷன்ஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை. போன ஒரு மாசமா நான் இங்க வராததுனால எல்லாமே தலைகீழாயிடுச்சு. மனு வந்த எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். அவனை இந்த பிளான்டேஷன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. சரி. ஹலோ, நான் யூனியன் லீடர் இந்திரன் பேசுறேன். மல்லிகா மேடம் இருக்காங்களா? யூனியன் லீடர் பேசுறாரு மேடம். ஸ்ட்ரைக்குக்கு ஏதாவது நோட்டீஸ் கொடுக்க போறீங்களா? இல்ல மேடம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அஞ்சனாவோட சஸ்பென்ஷன். இல்ல, அவ திமிரு பிடிச்சவ. நான் இந்த எஸ்டேட்டுக்கு வந்த முதல் நாளே அவளை பார்த்தேன். பைனாகுலர் வழியா பாக்குறப்போ அவளை எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா இவ்வளவு மட்டமானவளா இருப்பான்னு இப்பதான் தெரியுது. ஏதோ தப்பு நடந்திருக்கு மேடம். அதனால தான் அவளை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு படிப்பை நிப்பாட்டினவ அவ. இந்த தொழிலை விட்டா வேற வழியே இல்லை அவளுக்கு. அந்த அஞ்சனாவுக்காக தான் பேசுறாரு ராஜீவண்ணா. அவளை பேசாம மன்னிச்சு விட்டுற வேண்டியதுதானே மல்லிகா? சரி, அவ வேலையில ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இனி ஒரு முறை அவளுக்காக என்கிட்ட பேசாதீங்க. ஓகே மேடம். குருவி, நீ எப்போ என்னோட கூட்டுக்கு வர போற? ஹலோ மனோ, எப்போடா வந்த? காலையில. நீ எங்க இருக்க?
உன் கூட சண்டை போட்டு வந்தேன்னா போர் அடிச்சுது, அதான் கொடைக்கானலுக்கு ட்ரிப் போலான்னு வந்துட்டேன். கூட யார் இருக்கா? ஏன் கூடயா? நான் ஒரு வெஜிடேரியன் உனக்கு தெரியாதா? நான் நம்பிட்டேன்டா. சரி மச்சான், மாயா கூப்பிட்டாளா? இல்ல முதல்ல பதவியில் நான் உட்காந்துக்கிறேன். அம்மா என்ன சொன்னாங்க? மூணார்ல இருக்காங்க, இன்னும் வரல. நாளைக்கு வந்துருவாங்க. ஐட்டம்ஸ்லாம் ஸ்டாக் இருக்கா? ஸ்ப்ளெண்டட். காலையிலே நான் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒன்று ஓகே. இன்னொன்று, இங்கே ஒரு குருவி இருக்கு, பார்க்கலாம். அது யாரு? அத்தைய பார்த்துக்க வந்திருக்கிற பொண்ணு. அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இன்னைக்கு இங்கே கிளைமேட் சூப்பராக இருக்கு, யாரும் இல்லை. டேய் மச்சி, குருவி இப்போ டீயோட வருது, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகேடா, பாய். பெஸ்ட் விஷஸ். சார், டீ. அதுக்குள்ள போயிட்டா எப்படி? நாம கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிட்டே இருப்போமே. ராஜீவ் அண்ணன் நாளைக்கு தானே வருவாரு, நீயும் நாளைக்கு போ. என்ன உள்ள கூப்பிடாதீங்க, அப்புறம் நானும் கிளம்பவே மாட்டேன். இப்போதைக்கு உன்னை நிரந்தரமா இங்க தங்க வைக்கிற ஐடியா எனக்கு இல்ல. ஆண்டி, நீங்க இப்போ ஒரு சாதாரண பொம்பளை ஆயிட்டீங்க. எம்டிங்கிற அவதாரம் எடுக்கும்போது பயமா இருக்கும். அதுதான் என்னோட உண்மையான சுயரூபம். வா டீனா, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா. இதுக்கெல்லாம் வேற பொண்ணுங்களை பாரு. நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அவ்வளவுதான். அப்படிலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட முடியுமா? ஓடாத. வந்துட்டீங்களாம்மா? ஓ, ரிசர்ச் எந்த லெவல்ல இருக்கு? இன்னும் முடியலம்மா. ஆஹா, மோனாலிசாவும் கூட வந்திருக்கியா? நீ அழகி போட்டியில கலந்துக்க போலையா? ஓ, தெரியாம ஒரு வாட்டி போயிட்டேன். ஆமா, இவ போனதோட அழகி போட்டியை நிப்பாட்டிட்டாங்க. இவ ஜெயிச்சிருவான்னு பயந்துட்டாங்க. சும்மா சொல்லாதீங்க, நானும் கொஞ்சம் அழகா தான் இருக்கேன். நீ எப்படா செல்ல வந்த? காலையிலமா, நீங்க கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்துட்டேன். என்னாச்சுமா? நீ இப்ப சொன்னதை திரும்ப சொல்லு. என்னாச்சுமா? நீ குடிச்சிருக்கல? அது நீ இப்ப குடிச்சிருக்க தானே? லைட்டா. அதான் அம்மா. உன் விளக்கம்லாம் எனக்கு தேவையில்ல. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. குடிக்க கூடாதுன்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உன்னோட சிச்சுவேஷன்ஸ் பத்தி எனக்கு கவலை இல்ல. வாழ்க்கையில ஒரு டிசிப்ளினோட வாழணும். அது இல்லைன்னா அந்த வாழ்க்கையே வேஸ்ட். உன்னால ஒழுங்கா இருக்க முடியலன்னா இங்க இருந்து வெளியில போயிடு. சாரிம்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். அப்படி இருந்தனா தான் உனக்கு நல்லது. இன்னைக்கே நீ இங்க இருந்து கிளம்பி ஆகணும். உன்னோட வேலையில இன்னைக்கே நீ சார்ஜ் எடுத்துக்கணும். அலெக்ஸ், ஒரு நிமிஷம். ஹாய் அலெக்ஸ். ஹாய்டா மச்சான், எங்க இருக்க? நான் இப்போ டீ எஸ்டேட்டை என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கே வைஸ் சான்சலராக பொறுப்பெடுத்தாகணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் ஆச்சு. சுடிதார் இல்லடா, கிளி. இங்க ஒரு கிளி, பச்சை கிளி பறந்து வருது. லவ் பேர்ட்.
மை காட், ஒரு உலக அழகியே என்னை பார்க்க ஓடி வராடா. அலெக்ஸ், கிளி நெருங்கி வந்துடுச்சு. இனிமே எங்களுக்குள்ள காதல் சிறகடிச்சு பறக்க போகுது. ஐயோ, நான் ஹெல்ப் பண்ணவா? வேண்டாங்க, தேங்க்ஸ். பொறுமையா எடுத்து வைங்கம்மா, அது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருப்பேன்ல. இல்ல, இந்த காய்கறி எல்லாம் இப்படி கிடக்கிறத பார்க்க அழகா இருக்கு, அதான் நான் ஹெல்ப் பண்றேனே. வேண்டாம். இப்படி ஒரு சிச்சுவேஷனை யூஸ் பண்ணலன்னா பெரிய தப்பாயிடும். கிளி செமையா இருக்கு. இல்ல, இங்க நிறைய கிளியெல்லாம் பறக்குது, அத சொன்னேன். லேடிஸ் ஃபிங்கர், நல்லா இருக்கு. வெண்டைக்காவை பத்தி சொன்னேங்க. நீங்க தேவையில்லாம கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு எல்லாம் புரியுது. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. வெண்டைக்காமா? வெண்டைக்காய். நல்ல செவன்னு இருக்கு. நான் தக்காளிய பத்தி சொன்னேங்க. பேசாம போறீங்களா? நானே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு அவியலா சாப்பிட்றாதீங்க. இது ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா சமைச்சு தனித்தனியா தான் சாப்பிடணும். எந்திரிச்சு போடா முதல்ல. உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் வியாதிக்கு இப்பவே மருந்து தரேன். நான் யாருன்னு தெரியுமா? பிகே பிளான்டேஷன்ல ஒர்க் பண்றவ. நான் ஒரு குரல் கொடுத்தா போதும், எல்லாரும் வந்துருவாங்க. அப்படியா? அப்படிதான். ஒழுங்கு மரியாதை போயிடு. எதுக்கு இப்ப என்ன போட்டோ எடுக்கிற? ஏன்? கடல், மலை, ஆறெல்லாம் பார்க்கும்போது நம்ம போட்டோ எடுக்கிறது இல்லையா? எதுக்கு? அந்த அழகு நமக்கு பிடிச்சிருக்கு. போக்கலாண்டா. தைரியம் இருந்தா 5 நிமிஷம் இங்க நின்னு பாரு. உனக்கெல்லாம் சொன்ன புத்தி வராது. இங்கே இரு, உன்னை வந்து பாத்துக்கிறேன். இந்த கிளிய என் கூண்டுல அடைச்சே ஆகணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.